இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நூற்றாண்டு நிறைவு விழாவினுடைய தலைவர் மாநில செயலாளர் தோழர் வீரபாண்டியன் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கிற கட்சியினுடைய தலைவர்களே, வருகை புரிந்திருக்கிற தோழர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, ஊடகவியலாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலிலே என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரத்தின் அருமை கருதி நம்முடைய மாபெரும் இயக்க முன்னோடி அமீர் ஐதர் கான் அவர்களை பற்றி ஒரு சிறு குறிப்பை மட்டும் உங்களிடத்திலே முன்வைத்து விடைபெற நான் ஆசைப்படுகிறேன். ஒன்றுபட்ட இந்தியாவிலே, இன்றைக்கு இருக்கிற பாகிஸ்தானிலே ராவல்பிண்டி என்று சொல்லக்கூடிய நகரத்துக்கு அருகில் இருக்கிற சிற்றூரிலே பிறந்தவர்தான் அமீர் ஐதர் கான் அவர்கள். தன்னுடைய சிறு வயதிலேயே பள்ளி படிப்பை கூட முடிக்க முடியாமல் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டு வறுமையிலும் கொடுமையிலும் பசியிலும் பட்டினியிலும் நாடு முழுக்க சுற்றி அலைந்து திரிந்து மாபெரும் ஒரு கம்யூனிஸ்டாக தன்னை உருவாக்கி கொண்டவர்தான் நம்முடைய தோழர் அமீர் ஐதர் கான் அவர்கள். அவர்கள் கப்பலிலே சிப்பந்தியாக பணியை துவங்கி டோக்கியோ சென்று அமெரிக்கா சென்று அங்கே பயிற்சி பெற்று அங்கே இருக்கிற இந்திய நாட்டினுடைய விடுதலை போராட்டத்திலே மிகப்பெரிய பங்களித்த காதர் கட்சி அங்கே இருக்கிற பொழுது அந்த கட்சியோடு தொடர்பு கொண்டு இந்திய நாட்டினுடைய விடுதலை பற்றி தெரிந்து கொண்டு, அதோடு மட்டுமல்லாமல் அமெரிக்க கம்யூனிஸ்ட் கட்சியிலும் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு மார்க்சிய இலக்கியத்தை பற்றி அறிந்து கொண்டு அதன் பிறகு அவர் மாஸ்கோ செல்லுகிறார். மாஸ்கோவிலே அங்கே இருக்கக்கூடிய கிழக்கு கீழ ஆசிய நாடுகளினுடைய கம்யூனிஸ்ட் இயக்கத்தையும் தேசிய விடுதலை இயக்கத்தையும் கட்டமைப்பதற்காக அங்கே அவர் பயிற்சியை மேற்கொள்ளுகிறார். அதிலே தன்னை முழு கம்யூனிஸ்டாக மாற்றிக்கொண்டு அவர் மாஸ்கோவில் இருக்கிற பொழுதுதான் உலக நாடுகளிலே, காலனி நாடுகளாக இருந்த நாடுகளிலெல்லாம் அன்றைக்கு விடுதலை போராட்ட எழுச்சி என்பது ஏற்பட்டது. விடுதலை போராட்டம் என்பது ஒரு சமத்துவ சமுதாயத்தை உருவாக்குவதற்காக, சோசலிச பரிணாமத்திற்காக தன்னை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கம்யூனிஸ்ட் இன்டர்நேஷனல் என்று சொல்லக்கூடிய 3ஆம் அகிலம் கம்யூனிஸ்ட் அகிலத்திலே பயிற்சி பெற்று அவர் இருக்கிற பொழுதுதான் அங்கே விவாதம் என்பது நடைபெற்று சீன நாட்டிலே கம்யூனிஸ்ட் இயக்கத்தை கட்டுவதற்காக விவாதிக்கிற பொழுது தானே முன்வந்து, எப்படி தோழர் சீனிவாசராவ் அவர்கள் கட்சி அமைப்பு முதல் கூட்டத்திலேயே நான் விவசாய அரங்கத்தை எடுத்து பணிபுரிகிறேன் என்று வேலை பிரிவினையை தானே உருவாக்கி கொண்டு கீழத்தஞ்சையிலே சென்று வர்க்க போராட்டத்தோடு சமூக போராட்டத்தை இணைத்து ஒரு மாபெரும் விடுதலை வீரனாக பரிணமித்தாரோ, அதே போல அமீர் கான் அவர்கள் அன்றைக்கு இந்தியாவிலே நான் சென்று அங்கே விடுதலை போராட்டத்தோடு சேர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டியமைப்பதற்கு நான் செல்லுகிறேன் என்று தன்னுடைய பணியை அவரே வகுத்து கொண்டார்கள். அதற்கு பிறகுதான் 1928ஆம் ஆண்டு அவர் இங்கே வருவதற்கு எத்தனிக்கிற பொழுதுதான் 29ஆம் ஆண்டு உலக புகழ்பெற்ற இந்திய நாட்டிலே மிக கடுமையான பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய தாக்குதல் கம்யூனிஸ்ட்களின் மீது, தொழிலாளி வர்க்கத்தின் மீது ஏற்படுத்தப்பட்ட மீரத்து சதி வழக்கு, அந்த சதி வழக்கிலே அவரையும் ஒரு குற்றவாளியாக அங்கே சேர்க்கப்பட்டார்கள். அந்த நேரத்திலே தான் தான் பயிற்சி பெற்ற அந்த பயிற்சியை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு இந்திய நாட்டிலே இருந்து தலைமறைவாக மீண்டும் மாஸ்கோ செல்லுகிறார். மாஸ்கோ சென்ற பிறகு 31ஆம் ஆண்டு திரும்ப இந்திய நாட்டிற்கு வருகிறார். இந்திய நாட்டிற்கு வந்து மும்பையிலே இறங்கிய பிறகு இந்தியாவினுடைய தென்கோடியில் இருக்கிற சென்னை மாநகரத்திற்கு வருகிறார். சென்னை மாநகரத்திலே தொழிலாளி வர்க்கத்தை அணிதிரட்டுகிற பணியை அவர் மேற்கொள்ளுகிறார். ஏற்கனவே நம்முடைய தென்னிந்திய கம்யூனிஸ்ட் என்று சொல்லக்கூடிய சிங்காரவேலர் அவர்களால்
உருவாக்கப்பட்ட அந்த இயக்கம், அதே போல அவருடைய அந்த வேட்கையை, அவருடைய லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக அமீர் ஐதர் கான் அவர்கள் இங்கே வருகிறார்கள். அமீர் ஐதர் கான் வருகிற பொழுது அவர் அமைப்பாக உருவாக்குகிறார். சிங்காரவேலர் போன்ற மாபெரும் தலைவர்கள் எல்லாம் அரசியல் ரீதியாக செயல்பட்டார்கள். அதே போல சித்தாந்த ரீதியாக செயல்பட்டார்கள். தத்துவத்தை வடிவித்துக் கொடுத்தார்கள். மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக அறிவியல் பூர்வமாக எப்படி அணுக வேண்டும் என்பதை பற்றி மிக விளக்கமாக சொன்னார்கள். எல்லாம் செய்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே, இந்த சென்னை நகரத்திலே கம்யூனிஸ்ட் குழுக்களை உருவாக்கிய, விதை போட்ட தலைவர் என்று சொல்லுகிற பொழுது அமீர் ஐதர் கான் அவர்களை மறந்துவிட முடியாது. அவர் உருவாக்கிய அந்த அமைப்பு என்பதுதான் முதல் அமைப்பு என்பதே. அவர் உருவாக்கிய அந்த அமைப்பு யங் ஒர்க்கர்ஸ் லீக் என்று அதற்கு பெயர் வைத்தார். இளம் தொழிலாளர் கழகம் என்கிற கழகத்தை உருவாக்கினார்கள். அந்த கழகத்திற்கு என்று ஒரு பத்திரிகையும் வெளியிட்டார்கள். அந்த பத்திரிகை ஜன மித்திரன் என்கிற பத்திரிகையை முன்னேற்றம் என்கிற பத்திரிகையாக உருவாக்கினார். அவருக்கு தமிழ் மொழி தெரியாது, ஆங்கிலம் தெரியும், மற்ற மொழிகள் தெரியும். ஆனால் ஆங்கிலத்தில் கட்டுரைகள் எழுதி அந்த கட்டுரைகள் மொழிபெயர்க்கப்பட்டு முன்னேற்றம் என்கிற பத்திரிகையில் அந்த கட்டுரைகள் எல்லாம் வந்து இங்கே எழுச்சியை உருவாக்கினது. அவர் 2 பெரும் துறையை அல்லது 2 பெரும் பகுதி மக்களை திரட்டுவதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். ஒன்று தொழிலாளி வர்க்கம், இன்னொன்று மாணவர்கள். ஆகவே லயோலா காலேஜிலே சென்று, கல்லூரியிலே சென்று மாணவர்களை பிடித்தார். அதிலே தான் நரசிம்மன் என்பவரை பிடித்தார், ஜெயராமன் என்பவரை பிடித்தார். அதே போல தொழிலாளியாக, அச்சக தொழிலாளியாக இருந்த ரஷ்யா மாணிக்கத்தை பிடித்தார். இதுபோல இருக்கக்கூடிய சத்யநாராயணாவை பிடித்தார். இவர்களெல்லாம் பிடித்து முதல் குழுவை உருவாக்கி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அமைப்பை உருவாக்குகிற மாபெரும் காரியத்தை அவர் செய்தார். அவர் செய்கிற பொழுது அவர் சென்னையிலே வாழ்ந்த காலம் என்பது ரொம்ப குறுகிய காலம். அநேகமாக 1.5 வருடம் 2 வருடங்கள் தான் இருக்கும். அதற்குள்ளேயே இந்த அமைப்பை உருவாக்கினார். கைது செய்யப்பட்டார். 18 மாத காலம் சிறையில் இருந்தார். பிறகு விடுதலை செய்யப்பட்டார். அவர் மீது என்ன குற்றம் சுமத்துவது என்று பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு தெரியவில்லை. 1818ஆம் ஆண்டிலே போடப்பட்ட ஒரு சட்டத்தை வைத்துக்கொண்டு அந்த சட்டத்தின் அடிப்படையிலே அவர் கைது செய்யப்பட்டு இந்திய நாட்டினுடைய பல சிறைச்சாலைகளிலே அடைக்கப்பட்டார். தமிழ்நாட்டிற்கு மீண்டும் வந்து பணியாற்றுவதற்கு அவர் அனுமதிக்கப்படவில்லை. அந்த நேரத்திலே தான் பகத்சிங் தூக்கிலிடப்பட்டான். அதில் எழுச்சி பெற்ற தமிழ்நாட்டிலே இருந்த பல குழுக்கள், தீவிரவாத குழுக்கள் என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட எண்ணம் கொண்ட சோசலிசத்தை கட்டமைக்க வேண்டும் என்கிற மாபெரும் எழுச்சிமிக்க வீரர்கள் ஒன்றாக சேர்ந்தார்கள். அதிலே தான் அன்றைக்கு சுயமரியாதை சமதர்ம கட்சியிலிருந்து வந்தவர்கள், அதே போல பாஷ்யம் போன்ற ஆரியா என்று சொல்லக்கூடிய அங்கே ஜாக்கொடியை இறக்கிவிட்டு தேசிய கொடியை ஏற்றினாரே அந்த பாஷ்யம் போன்றவர்கள், இதே போல பல பேரை ஒன்றாக சேர்த்து கம்யூனிஸ்ட் குழு, முதல் குழு என்பது உருவாக்கப்பட்டது. அந்த குழுக்கு விதை போட்டவர், அச்சாணியாக இருந்தவர் அமீர் ஐதர் கான் என்பதை நாம் இந்த நேரத்திலே நினைவு கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்ல, அவர் பணியாற்றியது இன்றைக்கு இருக்கக்கூடிய கடுமையான நெருக்கடியான காலத்தில் உலக ஏகாதிபத்தியமும் இந்திய நாட்டினுடைய பாசிச கார்ப்பரேட் முதலாளித்துவமும் கடுமையான தாக்குதலை தொடுத்து கொண்டிருக்கிறது. நாம் அரசியல் ரீதியாக செயல்படுவதற்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதைவிட ஒரு பங்கு இன்றைக்கு சித்தாந்தத்திற்கும் தத்துவத்திற்கும் அமைப்பிற்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். அமைப்பு ரீதியாக திரட்டப்படுகிற பொழுதுதான், அமைப்பாக செயல்படுகிற பொழுதுதான் லெனினிய கோட்பாடுகளை, லெனினிய விதிகளை மாறாமல் கடைபிடிக்கிற பொழுதுதான் இந்த இந்திய நாடு முழுமையிலும் ஒரு எழுச்சியை உருவாக்க முடியும். நாம் ஒரு கம்யூனிச அந்த கோட்பாடு புரட்சிகர தத்துவத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிற புரட்சிகர அமைப்பை உருவாக்க முடியும். அந்த கட்சி தான் இன்றைக்கு இருக்கிற மிக பிற்போக்கான வலதுசாரி சக்திகளையும் அந்த கார்ப்பரேட் உலக மூலதனத்தையும் இன்றைக்கு அடித்து நொறுக்குவதற்கு அமைப்பு வலுப்பெற வேண்டும். அமைப்பிலே பல சக்திகள் செயல்பட வேண்டும், பல குழுக்கள் உருவாக்கப்பட வேண்டும். இதற்கெல்லாம் வித்திட்ட அமீர் ஐதர் கான் அவர்கள் இன்னும் போற்றி பாராட்டப்பட வேண்டும். அவருடைய செய்திகளை கொண்டு செல்ல வேண்டும். அதை சி.எஸ். சுப்பிரமணியம்
என்கிற நம்முடைய தியாகச்சீலர் அருமை தோழர் அவர்கள் அவரை பற்றி எழுதுகிற பொழுது அவரே எழுதிய தென்னிந்தியாவை கண்டேன் என்கிற அந்த புத்தகம் நமக்கு வழிகாட்டியாக இருக்கும். அதை அவருடைய அமீர் ஐதர்கானுடைய வழியை பின்பற்றுவோம், கட்சியை உயர்த்தி பிடிப்போம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.